வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் ஸோ இயல் 2 அளவுகளில் பயிற்சி 2.4 இருக்கக்கூடிய பல்வகை திறனறிவு பயிற்சி கணக்குகளும் மேற்சிந்தனை கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரெண்டாவது கேள்வி, சீரான வேகத்தில் நடக்கும் ஒருவர் 150 மீட்டர் ஆரமுள்ள வட்டப்பாதையை 9 நிமிடத்தில் சுற்றி வருகிறார் எனில். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வட்டம் இருக்குது. இந்த வட்டப்பாதையை என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேகமாக நடக்காமல் ஒரு சீரான வேகம் அப்படின்னா ஸ்டார்டிங் எப்படி நடக்கிறாரோ கடைசி வரைக்கும் அப்படியே நடக்கக்கூடிய ஒரு வேகத்தில் எத்தனை மீட்டர் ஆரம்ங்களா 150 மீட்டர் ஆரமுள்ள இந்த வட்டப்பாதை எத்தனை நிமிஷத்தில் கடக்கிறாருங்களா 9 நிமிடம் ஆகிடுதுங்களாம். சுற்றி வருகிறார் எனில் அவர் 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 9 நிமிஷத்தில் இந்த வட்டத்தை என்ன பண்ணிட்டாரு, இந்த வட்டப்பாதையை சுற்றி வந்துட்டாருங்களாம். அப்போ 3 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் சுற்றி வந்திருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ தூரம் கடக்கும் தொலைவு என்னன்னு கேட்குறாங்களா. பையோட மதிப்பு 3.14ன்னு கேட்குறாங்க, கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ பாருங்கள், வட்டப்பாதை சுற்றி வராரு எத்தனை நிமிஷத்தில் 9 நிமிஷத்தில். அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இதை ஒரு தடவை சுற்றி வந்தோம் அப்படின்னா என்னது, வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னு பார்த்துருக்கோங்களா. அப்போது வட்டத்தின் சுற்றளவு எவ்வளோ அப்படின்னா 2πr அலகுகள். ஸோ வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா, 2πr அலகுகள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 9 நிமிஷத்தில் சுற்றி வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 9 நிமிடத்தில் கடக்கும் தூரம் ஈக்குவல் டு, ஸோ 9 நிமிடத்தில் கடக்கும் தூரம் தான் நமக்கு என்னது, ஆரோட மதிப்பு 150 கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. அப்போ 9 நிமிடத்தில் கடக்கும் தூரம் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பையோட மதிப்பு 3.14 போட்டுக்கிறோம். ஆரோட மதிப்பு என்ன அப்படின்னா 150 மீட்டர். ஸோ இப்படி வருங்களா. அப்போ 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 150ன்னு கிடைக்கும். அப்போது நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அவர் 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவை காண்க. அப்போ 3 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் கடப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கணும், 1 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் கடந்திருப்பார் அப்படிங்க தெரியணும். அப்போ 1 நிமிடத்தில் கடக்கும் தூரம். ஸோ அப்போ 9 கொடுத்துட்டு நமக்கு 1 நிமிஷம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், வகுத்தல் பண்ணுவாங்களா. அப்போ 1 நிமிடத்தில் கடக்கும் தூரம் ஈக்குவல் டு, ஸோ இங்கே என்ன மதிப்பு வந்து 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 150 வகுத்தல் 9 அப்படின்னு வந்துடும். ஸோ இதான் என்னது, 1 நிமிடத்தில் கடக்கக்கூடிய தூரம். ஆனால் நம்ம கேள்வி என்ன, 3 நிமிடத்தில் கடக்கக்கூடிய தூரம் கேட்டிருக்காங்களா. அப்போ 1 நிமிஷத்துலேருந்து 3 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், நமக்கு வந்து 3 நிமிஷத்தில் கடக்கும் தூரம் எவ்வளோன்னு தெரிஞ்சிருங்களா. அப்போ 3 நிமிடத்தில் கடக்கும் தூரம் ஈக்குவல் டு, ஸோ 1 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் கடந்திருக்காது, 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 150 வகுத்தல் 9. அப்போ 3 நிமிஷம் ஆகும்போது 3 பெருக்குவோம். அப்போ பாருங்கள், 3 ஒரு 3 3 9 எத்தனை தடவை அப்படின்னா 3 தடவை வரும். ஸோ மறுபடியும் 3 வேறு எதாவது வருமா அப்படின்னா 3 ஒரு தடவை 3. ஸோ இங்கே என்ன இருக்குது, 150ன்னு இருக்குது. 15 அப்போ ஃபஸ்ட்டு 15ன்னு எடுத்துக்கிறோம். 15 எத்தனை தடவை வரும், 3 5 5. இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ மேலே 0 வந்துடுங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது, 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 50 மீட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், புள்ளி இல்லாத ஃபஸ்ட்டு பெருக்கிங்களா. அப்போ 2 50 பெருக்கணும் என்ன வரும், 100ன்னு வந்துடும். அப்போ 100 இன்ட்டு 3.14. ஸோ பெருக்கல்ல நமக்கு 10 100 1000 இருந்துச்சு அப்படின்னா எத்தனை 0 இருக்குதுன்னு பார்த்து புள்ளியை பின்னாடி நகர்த்துவாங்களா. அப்போ இங்கே என்ன இருக்குது, 2 0 இருக்குது. அப்போ 3.14 2 0 இருக்கனால ஃபஸ்ட்டு ஒரு தடவை நாங்கள் அப்போ என்ன பண்ணுவோம், 2 இலக்கங்கள் பின்னாடி நகர்த்துவோம். ஸோ பெருக்கல்ல இருந்தது அப்படின்னா 2 இலக்கங்கள் பின்னாடி நகர்த்துவோம். வகுத்தல்ல இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி நகர்த்துவாங்களா. அப்போ ஃபஸ்ட் டைம் நகர்த்துனா 31.4ன்னு வரும். ஸோ இங்கே 2 0 இருக்கனால 2 தடவை நகர்த்தும் போது அப்போ 314.0 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ 314 மீட்டர். ஸோ கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க, 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவுன்னு கேட்டிருந்தாங்களா. அப்போ 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவு ஈக்குவல் டு 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவு ஈக்குவல் டு 314 மீட்டர் தான் சரியான விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.